ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். எல்லாரும் அமைதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் மட்டும் மொபைல் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர், டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். இப்படி சொல்லலாம். இல்லைனா இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யுவர் மொபைல் ஃபோன், நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணுன்னா கோ அவுட் சைட் ஆஃப் திஸ் ரூம் அண்ட் யூஸ். இந்த ரூம்லேருந்து வெளியே போய் அங்கே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சொல்லலாம். வேறு மாதிரி எப்படி சொல்கிறது? ஹியர் ஆல் ஆஃப் தம் ஆர் ஸ்லீப்பிங். இங்கே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் எ டிஸ்டர்பன்ஸ் இஃப் தே ஹியர் த மொபைல் ஃபோன் நாய்ஸ். மொபைல் ஃபோன்லேருந்து வர்ற சத்தத்தை கேட்டாங்கன்னா அது ஒரு தொந்தரவாக இருக்கும். கோ அவுட் சைட் ஆஃப்டர் யூஸிங் கம் இன் சைட். வெளியே போய் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வாங்க. இந்த மூணுலேயும் ஒரே மீனிங் தான் இருக்குது. அதாவது இங்கே தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர், டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். இது ஃபர்ஸ்ட் ஒன். எவ்ரி ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரும், ஒவ்வொருவரும். இன்னொரு வார்த்தை இருக்குது, ஈச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஈச், எவ்ரி ஒன் இந்த மாதிரி வர்றப்ப அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக சிங்குலருக்கு யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் தான் வரணும். அதாவது இஸ் வரலாம், டஸ் வரலாம், ஹேஸ் வரலாம். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் அப்படின்னா ஈச் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி சிங்குலர் வேர்ப். அடுத்தது பாருங்களேன், எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங். ஒவ்வொருத்தரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங். எவ்ரி ஒன் இஸ் யுனீக். இங்கே நான் ஈச் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரெண்டும் ஒன்று தான். ஈச் ஒன் இஸ் யுனீக். ஒவ்வொருவரும் தனித்தன்மையாக இருக்கின்றனர். ஈச் ஒன் ஆஃப் அஸ் இஸ் ஈக்குவல். நம்மில் ஒவ்வொருவரும் சமமாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் சமமாக இருக்கிறோம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்ரி ஒன், ஈச் இந்த மாதிரி வர்றப்ப அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது சிங்குலர் வேர்பாக தான் இருக்கணும். டோன்ட் டாக் லவுட்லி. சத்தமாக பேச வேண்டாம். இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டர் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணலாம். டோன்ட் டாக் லவுட்லி. டோன்ட் திங்க் அபவுட் இட். இதை பற்றி நினைக்க வேண்டாம். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். உன்னோட நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். இதை செய்யாத அதை செய்யாதங்கிறத இப்படி சொல்லலாம். உனக்கு தெரியாதா அப்படிங்கிறத டோன்ட் யூ நோ அப்படி கேட்கலாம். ஓகே, டோன்ட் யூ நோ வென் டு யூஸ் யுவர் மொபைல் ஃபோன். எப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? டோன்ட் யூ நோ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? உனக்கு தெரியாதா. ஓகே, ஸோ உனக்கு தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த கேள்வி. டோன்ட் யூ நோ இதோட கன்ஜங்ஷன் சேர்க்கணும். இந்த மேலே இருக்கிற சென்டென்ஸில் பாருங்கள், வென் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் இருக்குது. டோன்ட் யூ நோ வென் டு யூஸ் யுவர் மொபைல் ஃபோன். அதே மாதிரி டோன்ட் தே நோ, அவங்களுக்கு தெரியாதா. டசன் ஹீ நோ, ஏன்னா இது சிங்குலர் இருக்கிறதுனால டஸ் வந்துடுது. பன்மை இருந்துச்சுன்னா டூ வரும். டோன்ட் யூ நோ ஹவு டு பிஹேவ். உனக்கு எப்படி நடந்துக்கிறணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா. டோன்ட் யூ நோ ஹவு டு பிஹேவ். அதே மாதிரி டோன்ட் தே நோ வேர் டு கோ. அவங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியாதா. டோன்ட் தே நோ வேர் டு கோ. டசன்ட் ஹீ நோ வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாதா. டசன்ட் ஹீ நோ வாட் தே வாண்ட். ஒரு சென்டென்ஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். அதாவது எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா. டோன்ட் யூ நோ வென் டு யூஸ் யுவர் மொபைல் ஃபோன். எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியாதா. அந்த சென்டென்ஸ்லேருந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர், டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன். அடுத்தது பாருங்களேன், இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யுவர் மொபைல் ஃபோன், கோ அவுட் சைட் ஆஃப் திஸ் ரூம் அண்ட் யூஸ். வெளியே போய் யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னா இந்த இடத்துல இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யுவர் மொபைல் ஃபோன், நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணணும்னா கோ அவுட் சைட் ஆஃப் திஸ் ரூம் அண்ட் யூஸ். இந்த ரூமை விட்டு வெளியே போய் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரி வாக்கியங்கள் பார்ப்போம். மேலே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். நீங்கள் அவரை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. இதை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த எக்ஸாம்பிள் மாதிரியே நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. இஃப் யூ வாண்ட் டு மீட் ஹிம், நீ அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால், இஃப் யூ வாண்ட் டு மீட் ஹிம் கெட் அன் அப்பாயின்மெண்ட். ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளவும். இப்போ மேலே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், நீங்கள் வெளியே போகணுன்னா அனுமதி வாங்க வேண்டும். வெளியே போகணுன்னா பெர்மிஷன் வாங்குங்க. ஸோ கீழே நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள்.
இஃப் யூ வாண்ட் டு கோ அவுட் சைட், நீ வெளியே போகணும்னு நினைத்தால், இஃப் யூ வாண்ட் டு கோ அவுட் சைட் கெட் பெர்மிஷன் வாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. இப்போ எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர், டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன் பார்த்தாச்சு. ரெண்டாவது இஃப் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதே விஷயத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இங்கே நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஹியர் ஆல் ஆஃப் தம் ஆர் ஸ்லீப்பிங். இங்கே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஏ டிஸ்டர்பன்ஸ் இஃப் தே ஹியர் த மொபைல் ஃபோன் நாய்ஸ். மொபைல் ஃபோன் சவுண்ட் கேட்டால் அது ஒரு தொந்தரவாக இருக்கும். கோ அவுட் சைட். இதே மாதிரி கீழே இருக்கிற வாக்கியம், தமிழ் வாக்கியம் பாருங்கள். இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம், சிறிது நேரம் கழித்து இங்கு வா. ஸோ இதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஹியர், இங்கு ஆல் ஆஃப் தம் ஆர் ஸ்பீக்கிங். எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். டோன்ட் டிஸ்டர்ப் தம். சிம்பிளாக இருக்கா? டோன்ட் டிஸ்டர்ப் தம். சிறிது நேரம் கழித்து இங்கு வா. கம் ஹியர் ஆஃப்டர் சம் டைம். இந்த ஹியர் அப்படிங்கிற வார்த்தை நான் இங்கே கொடுக்கல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஓகே, அதில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இது மாதிரி நீங்களாக ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணி சின்ன சின்ன வாக்கியங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒருத்தர் மொபைல் பேசுகிறாரு, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம், அதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு 3 டைப்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்கள். இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறையா டைப்பில் நம்ம சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் பேசிக். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த எவ்ரி ஒன் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர், டோன்ட் யூஸ் மொபைல் ஃபோன், இது சிம்பிளாக முடிச்சிட்டோம். அடுத்து இஃப் கண்டிஷன் அப்ளை பண்ணிடுங்க. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் யுவர் மொபைல் ஃபோன், கோ அவுட் சைட் ஆஃப் திஸ் ரூம் அண்ட் யூஸ். எல்லா சென்டென்சஸ்லையும் என்ன டென்ஸ் யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ். சென்டாக் சேனலில் அடிக்கடி யூஸ் ஆகிற டென்சஸ் அப்படின்னு செப்பரேட் வீடியோஸே இருக்குது. ஸோ மொத்தம் 12 டென்சஸ் இருக்குது. அதில் அடிக்கடி யூஸ் பண்ணுற டென்சஸ் மொத்தம் 8. ஓகே, அதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக தான் வரும். இப்போ இந்த வாக்கியம், இப்போ எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் மட்டும் ஏதும் செய்யாமல் இருக்கிறார். அவருக்கு நீங்கள் அறிவுறுத்தணும். அதாவது இங்கே எல்லாருமே வேலை செஞ்சிட்ருக்காங்க, நீ வேலை எதுவுமே செய்யலை, பொறுப்பு எடுத்துக்கோ, ஏதாவது வேலை செய், இப்படி சொல்லணும். ஸோ ஒர்க்கிங், ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த 2 வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். அதில் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு திரும்ப கரெக்ட் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். இன்னும் நிறைய சிச்சுவேஷன்ஸில் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.